கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 8இன் முதற் பகுதி. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. எப்படி நாம் அனுதினமும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆகாரம் என்பது இன்றியமையாததாக இருக்கிறதுனாலே நாம் அந்தந்த நேரத்திற்கு நாம் உணவுகளை உட்கொண்டு சரீரத்திற்கு தேவையான சத்துக்களை நாம் பெற்று உற்சாகத்தோடு கூட நாம் வாழ்ந்து வருகின்றோமோ, அதே வண்ணமாக அனுதினமும் கடவுளுடைய வார்த்தையை நாம் உள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய ஆத்துமாவிற்கு ஒரு புதிய பலனை கொடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்தில் அமைவதற்கு அது நமக்கு கிருபையை அல்லது ஒத்தாசையாக அது இருக்கின்றது. அப்படிப்பட்டதான அடிப்படையில் தான் இன்றைக்கு கடவுள் சொல்லி தருகிற ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை என்ன? நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி தருகின்றார். வாழ்க்கையில் அநேக நேரம் நமக்கு கலக்கங்கள் தான் வருகிறது, பயம் வருகிறது. காரணம் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்தும் அதன் தேவைகளை குறித்தும் பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்ளுகிறதான பிரச்சனைகளை குறித்து சிந்திக்கும் பொழுது கலக்கங்கள் வருகிறது. அது தேவைகளை குறித்ததான நம்முடைய இயலாத காரியத்தை நினைக்கும் பொழுது பயம் உண்டாகிறதையும் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் மனைவியின் நிலைமை இப்படி இருக்கிறது, என் பிள்ளையின் நிலைமை இப்படி இருக்கிறது, எதிர்காலம் என்னவாகும், என் ஆரோக்கியம் என்னவாகும், என்னுடைய பண தேவை என்ன ஆகும், இந்த கடன்கள் என்ன ஆகும், இந்த மாதம் நான் எப்படியோ கடந்து விழுந்து விட்டேன், வருகின்ற மாதம் என்னவாகும் என்றெல்லாம் பல விதமான காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் வரும்பொழுது தனிச்சையாகவே அந்த கலக்கங்கள் உண்டாகிறதை, பயம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி தருகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏன் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை? அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? அதே வசனத்தினுடைய கடைசி வார்த்தை எப்படி சொல்லுகிறது? என்னை தவிர தேவனுண்டோ, வேறொரு கண்மலையும் இல்லையே என்று குறிப்பிடுகின்றார். ஏன் கடவுள் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், இறுதியாக சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை தவிர வேறு தேவன் இல்லை. நான் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நான் போதுமானவராக இருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்வதற்கு எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவையானவைகளை கொடுப்பதற்கு எனக்கு தெரியும். உங்களுக்கென்று நான் வைத்திருக்கின்ற திட்டங்கள் அது ஆராய்ந்து முடியாதவைகளாக இருக்கிறது. இல்லாதவைகளை நான் இருக்கிறவை போல அழைக்கின்ற ஆண்டவராக நான் இருக்கின்றேன். ஒரு இமைப்பொழுதில் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு உண்டு. ஆகையால் நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலையும் கலக்கம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், ஆனாலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறது உங்கள் பிரச்சனை குறித்து, உங்கள் ஆரோக்கியத்தை குறித்து, உங்களுடைய குடும்ப சூழலை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களிடத்தில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கின்றார். அவர் நமக்கு எப்பொழுதும் பெரிய காரியங்களை செய்கின்ற ஆண்டவராகவே இருக்கிறார். அந்த கடவுள்தான் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவன் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் கலங்க வேண்டாம், நாங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால்
எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆகையால் எங்களுடைய தேவைகளை பார்த்து, எங்களுடைய நிலைமையை பார்த்து நாங்கள் கலங்குகிறவர்களாய் அல்ல, நிலைமைகளின் தேவைகளையும் ஆண்டவரை மாற்றி அமைக்கின்ற உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் தைரியமாய் துதிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.